கிரிக்கெட்டர் ஆகணும் ஆசை. அது மிகப்பெரிய ஆசை. அது 2016 பார்க்க ஆரம்பித்தேன் கிரிக்கெட்டை. ஃபுல் ஹார்ட்டடாக இருப்பேன் கேமில் எப்பயுமே. ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் இன்டர் ஸ்கூல் T20 சாம்பியன்ஷிப் 2024-2025. இப்போ என் கூட வந்து தூய இருதய மேல்நிலைப்பள்ளி விழுப்புரத்துலேருந்து அல்மைதீன் ஆல்ரவுண்டர் ஆல்ரெடி பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கி வந்தேன். 50 அடிக்கணும்னு நான் எப்பயுமே ஆட மாட்டேன். டீமோட சுச்சுவேஷன் பொறுத்து தான் கம்மியான டார்கெட் தான் வச்சேன். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தேன். நேற்று வந்து இதோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தேன். ஏன்னா டார்கெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செட் பண்ணணும். மைண்ட் செட் ஃபுல்லர் லென்த் போட்டால் அவர் அடிப்பார். அடுத்த பாலே ஒரு லென்த்தில் பிடிச்சா ஒரு டிஃபென்ஸோ இல்லை வெல் லெஃப்ட்டோ விடலாம். எதுக்கு அடுத்த பால் அடிக்க போகணும்? அந்த மைண்ட் செட்டை இறக்கி வச்சுட்டு ஃபீல்டர் எங்கே இருக்காரோ அங்கே பார்த்து ஆடி சிங்கிள்ஸ் எடுத்தாலே ஜெயிக்கும். இந்த ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் டோர்னமெண்ட் எப்படி இருக்குது? எங்கே விளையாண்டுட்டு இருக்கீங்க? யார்? Under-16 டிஸ்ட்ரிக்டாக ஆடினேன். அதுக்கப்புறம் 10th வந்ததுக்கப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்கூல் ப்ரெஷர்ஸ்னால எதுவும் பண்ண முடியல. 2 வருஷம் ஃபஸ்ட்டு வருஷம் இந்த ஜூனியர் சூப்பர் எதுவுமே தெரியல. டிஸ்ட்ரிக்ட் ஆடும்போது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ இந்த மாதிரி எந்த பேனர் இந்த மாதிரி மேன் ஆஃப் த மேட்ச் எதுவும் தர மாட்டேன். இங்கே வந்து பார்த்தா எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அதுவும் ஃபஸ்ட் டைம் ஒயிட் பால் பார்க்கும்போது இந்த ஒரு பயம் இருந்துச்சு. என்னடா ஒயிட் பால் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் லெஸ்ஸாக இருந்துச்சு. அதுவும் காற்றுல ட்ராவல் ஆகும்போது அப்படியே ஃபாஸ்ட் ஆகுது. கிரவுண்டில் பட்டு பால் தெரியுது. டிவியில் தான் பார்த்துருப்போம். நேரில் பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை ஒயிட் பால் மேட்சஸ் நீங்கள் ஆடி இருப்பீங்க? 2 தான் ஆடுறோம். 2 மேட்சாக அல்மைதீன் ஆடி இருக்காரு. பட் இங்கே விளையாண்ட 2 மேட்ச்சில் ஒன்று பிளேயர் ஆஃப் த மேட்சாக 2 மேட்ச்சில் 50 தவிர விட்டுருக்காரு. அகாடமியில் இருக்கீங்களா? இப்போ அகாடமியே கிடையாது, ஒன்லி ஸ்டடீஸ் மட்டும்தான். இப்போ இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 1 வீக். 2 வருஷமா இந்த டீம் வந்து லீக்லேயே வெளியில் போவாங்க. இங்கே வந்து செமிஃபைனலுக்கு போயிருக்காங்க. இதுக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்புனா அல்மைதீன். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இப்படி ஒரு டேலண்ட், ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கா. ஸோ நல்லா வருவீங்க. ஆல் தி பெஸ்ட்.